மழை தொடர்பான ஒரு அண்மை செய்தி. நீலகிரி மற்றும் கொடைக்கானலில் இரவு நேரங்களில் உறைபனிக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலினா, ஓரளவுக்கு தமிழகத்தில் மழை விட்டிருந்த நிலையில் தற்பொழுது உறைபனி நிகழ வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரங்கள் என்ன? தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும், அதே போல ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும், நீலகிரி, கொடைக்கானல், திண்டுக்கல் மாவட்டம் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் உறைபனி என்பது காணப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 2ஆம் தேதி நாளை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கும், நாளையிலிருந்து 6ஆம் தேதி வரையிலும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரம் வரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும், அதே போல அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகளில் இன்றிலிருந்து 4ஆம் தேதி வரையிலும் செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வங்க கடலோர பகுதிகளில் இன்றிலிருந்து 5ஆம் தேதி வரையிலும் செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அதே போல அரபிக் கடலோர பகுதிகளிலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.